கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்திலும் நாம் வந்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. இந்த மாதம் கூட கடைசி மாதம் தேவன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. கட்டாயமாக எல்லாருமே நம்ம ரிசீவ் பண்ணவங்களா அதை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம அப்படியாக இருக்க உதவி செய்வராக மாற்றுவராக. இந்த மாதத்திலும் கூட ஒரு வேத பகுதியில் வசனத்தை நாம் மையமாக கொண்டு நாம் சற்று தியானிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார்ன்ற அந்த பகுதியை மட்டும் நாம் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொண்டு ஜெபிக்க இருக்கிறோம். நமக்கு நிறைய இடங்களில் சத்துருக்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சத்துக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி தானே? ஏன்னா நம்ம வீட்லேயும் வீட்டுக்கு பக்கத்துலேயும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு பகைந்து இருக்காங்க, நமக்கு சத்துரு இருக்காங்க, இல்லாமல் இல்லை. நமக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறவங்க, பேசுகிறவங்க எல்லாம் உண்டு. ஒருவேளை நம்ம அவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றுவதற்கு, நம்மை குறித்து அவங்க அகெயின்ஸ்டாக பேசாமல் சாதகமாக பேசுவதற்கு, நமக்காக எல்லாம் சாதகமாக செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்து அதற்காக செயல்படுவது, நடைமுறைப்படுத்துவது நமக்கு வழக்கம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது கொஞ்சம் அது வித்தியாசமான ஒன்று. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே வசனம் சொல்லுது ஒருவனுடைய வழிகள், வழியல்ல வழிகள். நான் ஏதோ ஒன்றில் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக எல்லா வழிகளிலும் நாம் சரியாக இருக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி கரெக்டாக இருந்தால் சத்துருவும் உனக்கு சிநேகிதனாக மாறுவோன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைன்னு அப்படி நிறைய காரியங்கள் செய்வார். நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் இப்போ ஒரு 4-5 வருஷமாக நடந்த சில விஷயங்களை பார்த்தா, என் வழி அதில் நான் கரெக்டாக கற்றுக்க முன்னாடி ஓடும்போது எனக்கு அகெயின்ஸ்டாக பேசினவங்க முதற்கொண்டு எல்லாம் அன்றைக்கி எனக்கு சாதகமாக என்னோடு கூட பேசக்கூடிய பழகக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு வேளை எப்படி வேணால் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த வருஷம். ஆனால் முடிக்கும்போது அதை நல்லபடியாக நீங்கள் முடிக்க கர்த்தர் உதவி செய்வார்கள். சத்துருக்கள் இல்லாத ஒரு ஆண்டாக முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த மாதம் சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்கிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றி தருவார்கள். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, அதுக்கு பிரயாசப்படுங்க. தேவன் தொடர்ந்து நம்மை அந்த பாதையில் கர்த்தர் நடத்துவார்கள். தொடர்ந்து ஜெபிங்கள். கிறிஸ்மஸ் மாதங்கள் நிறைய ஊழியங்கள் உண்டு, அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய செலவினங்கள் உண்டு. சபைக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் நிறைய செலவுகள் உண்டு. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தேவையை சிந்திக்கணும். அநேக புதிய ஆத்மங்கள் சபைக்குள்ளே வரும் கர்த்தர் உதவி செய்யணும். புதிய ஆண்டு துவக்கம் இருக்குது. கர்த்தர் அதையெல்லாம் நேர்த்தி நடத்தி ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.